வணக்கம் மக்களே, வெல்கம் டு வெள்ளக்கோயில் முருகேஷ் யூடியூப் சேனலுங்க. இன்னைக்கு டைட்டில் பார்த்தீங்கன்னா, ஓரம் போய் பேரம் பேசாதே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பேங்க. பார்க்குறக்கு ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்மளில் சில பேர்னு சொல்ல முடியாதுங்க, பல பேர் மேக்ஸிமம் ஒரு 99% பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே, அதாவது பர்ச்சேஸில் சொல்கிறேங்க, ஒரு சின்ன பொருளை எடுத்துக்கங்க. நடைபாதை வியாபாரிகள், அப்புறம் ஓரக்கடை, தெருவோர கடைகள், ரோட்டோர கடைகள், இந்த மாதிரி கடைகளில் போய் பேரம் பேசுவோம். ஓகேங்களா? அதுவே டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, சூப்பர் மார்க்கெட்டு, மிகப்பெரிய மளிகை கடைகள், மிகப்பெரிய ஸ்டோர்ஸ், அந்த மாதிரி இடத்துலலாம் போய் எம்ஆர்பி போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே நம்ம பேசவே முடியாது. பில் போட்டு கொடுத்தாங்கன்னா பில் எவ்வளவோ அவ்வளோ கொடுத்துட்டு வரணும். சேஞ்ச் இல்லைன்னா மீதி விட்டுட்டு தான் வரணும். எக்ஸ்ட்ரா சேஞ்ச் நம்ம தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் ஒன்றும் பேசவே முடியாது. பட் ஆனால் இந்த தெருவோர கடைகள், ரோட்டோர கடைகள், அந்த மாதிரி இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு கொத்தமல்லி தழை வாங்கினோம்னாவோ, வெங்காயம் வாங்கினாவோ, ஒரு இஞ்சி வாங்கினாவோ, என்ன பொருளை வேணாலும் இருக்கட்டுங்க, கீரை வாங்கினோம்னாவோ, அவங்கக்கிட்ட 10 ரூபா சொல்கிறாங்கன்னா 5 ரூபாய்க்கு கேட்குறது, 4 ரூபாய்க்கு கேட்குறது, ரொம்ப மட்டமாக நடந்துக்கிறது. நம்ம மனிதனுடைய இயல்பே அப்படித்தான் போயிட்டுருக்கு தற்போதைய காலத்தில். ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரமே அதுவாக தான் இருக்கும். அதுவே அங்கே டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம வாங்குகிற பொருள் நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கினாலுமே அது அவங்களுடைய ஒரு பகுதி தான். ஒரு பகுதி கூட கிடையாது, 1%, 100ல் 1%ஆக தான் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் நம்ம எதுவுமே பேரம் பேச மாட்டோம், ப்ரைப் பண்ண மாட்டோம். ஆனால் வாழ்வாதாரத்தை நம்பி தெருவோர கடைகள் போட்டு, ஓகேங்களா, சந்தை கடைகள்லையோ அவங்களாம் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் லாபமே இருக்காது. 10 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அதில் 1 ரூபா கிடைக்கும். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 100 200 அவங்களுடைய சம்பளம் மட்டும்தான் கட்டும். அதுவுமே சம்பளம் கட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப குறைவான வியாபாரம் தான் அவங்களுக்கெல்லாம் நடக்கும் ரோட்டோர கடைகளில். அதுவும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ரோட்டை ஒட்டி இருக்கிற கடைகளில் வாடகைக்கு சேர்த்துருப்பாங்க. அதனுடைய வாடகை அதிகமாக இருக்கும். பட் அவங்களுடைய வாழ்வாதாரம், இன்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட போய் தான் நம்ம பேரம் பேசுவோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். நான் இப்போ போய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயோ, சூப்பர் மார்க்கெட்லேயோ, மிகப்பெரிய கடைகள்லையோ பேரம் பேசுங்க அப்படின்னு சொல்ல வரலைங்க. முடியாதவங்க, நம்மளும் முடியாமல் இருக்கலாம், ஸோ அதனால் பேரம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிற இடத்துல நம்ம 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு தான் வாங்குகிறோம். ஒன்றும் 100 200 1000 ரூபாய்க்கு போய் வாங்குறது கிடையாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கீரை வாங்குறோம் அப்படின்னா ஒரு 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா, ரோட்டோர கடைகளை நான் சொல்கிறது, அதில் அவங்களுக்கு 1 ரூபா கிடைக்கும். விவசாயிக்கு போய் சேர்றது விவசாயிகளுடைய லாபமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதில் போய் நம்ம பேரம் பேசுறது, 9 ரூபாய்க்கு அவங்க வந்திருக்கு, 10 ரூபாய்க்கு விற்பாங்க, 1 ரூபா லாபம் இருக்குது. அதுலேயும் நம்ம 8 ரூபாய்க்கு கொடுங்க, 7 ரூபாய்க்கு கொடுங்க, 5 ரூபாய்க்கு கொடுங்கன்னு பேரம் பேசுறது. வேறு வழி இல்லாமல் விற்கலைன்னா அவங்க கொடுத்துட்டு நஷ்டத்துக்கு கொடுத்துட்டு தான் போகிறாங்க. அந்த மாதிரி தான் நிறைய நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த வீடியோவின் மைய கருத்து என்னென்னா, தெருவோர கடைகள்லையோ, ரோட்டோர கடைகள்லையோ, இந்த மாதிரி ஏழைங்க வியாபாரம் பண்ணுற கடைகளில் போயிட்டு ப்ரைப் பண்ண வேண்டாம். அதாவது பேரம் பேச வேண்டாம். தயவு செஞ்சு நீங்கள் வாங்குறது 5 ரூபா 10 ரூபா, மேக்ஸிமம் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குவீங்க. அதில் நம்மளுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 1 ரூபா 2 ரூபா நம்மளுக்கு பேரம் பேசணும்னா கிடைக்கும். அல்லது மேக்ஸிமம் ஒரு 5 ரூபா கிடைக்கும். அந்த 5 ரூபா நம்மளுக்கு பெருசாக இருக்காது, ஒன்றும் பெருசாக நம்மளை ஒன்றும் காப்பாற்ற போகிறது கிடையாது. பட் அந்த 5 ரூபா அவங்களுக்கு கிடைச்சதுன்னா, அவங்களுடைய லாபம் 1 ரூபா 2 ரூபா அவங்களுக்கு கிடைச்சதுன்னா, இந்த மாதிரி 100 பேர் வாங்கும்போது அவங்களுடைய ஒரு நாள் வாழ்க்கை, ஒரு நாள் உணவு, அவங்க அதை வச்சு தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. ஸோ இது ரொம்ப நல்லா பேசணும் அப்படின்னு நினச்ச ஒரு கருத்து இன்னைக்கு பொங்கி எழுந்தாச்சு. ஸோ இனிமேல் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லலாம். கூட இருக்கும்போது நான்லாம் சொல்லுவேன், இவங்கக்கிட்ட போய் ஏன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நானே கூட கொடுத்துட்டு வருவேன். நம்ம கூட வரவங்க இந்த மாதிரி பண்ணாங்கன்னா, ஸோ அதில் அவங்களுடைய வாழ்க்கை ஆதாரமே அடங்கியிருக்கு. ஸோ இனிமேல் ரோட்டோர கடைகள், தெருவோர கடைகள், சின்ன சின்ன கடைகள், பொட்டி கடைகள், அந்த மாதிரி இடத்துல எல்லாம் போய் ப்ரைப் பண்ணாமல், அதாவது பேரம் பேசாமல் அதை வாங்கிக்கிட்டு வருவோம் அப்படின்னு இது மூலமாக தெரிஞ்சுக்கிறேன். ப்ளஸ் ஒரு சில இது பார்த்தீங்கன்னா ரோட்டோரமாக போட்டு விற்பாங்க. இந்த சேர்லாம் வடக்கன்களில் விற்கிறாங்க பார்த்தீங்களா, சேரு, இந்த குழந்தைங்க விளையாட்டு ஜாமான்லாம்
2000 3000 சொல்லுவாங்க. அதனுடைய ஒரிஜினல் ரேட்டு பார்த்தீங்கன்னா 200 300 அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி இடத்துலையும் ஏமாந்துடக்கூடாது. நான் சொல்கிறது நம்ம மக்கள், அவங்களும் நம்ம மக்கள் தான். நான் அப்படி பிரிவினையாக சொல்ல கிடையாது. பட் ஒரு சில பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டோரத்துலேயே விற்பாங்க. சேரு அந்த மாதிரி பிளாஸ்டிக்கு ஃபர்னிச்சர் பொருட்கள்லாம் விற்பாங்க. பட் அதனுடைய விலை 2000 3000 4000ன்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஒரிஜினல் விலை 200 300 400 500க்குள்ளே தான் இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் வைக்காமல் இருக்கணும். அந்த மாதிரி இடங்களில் போய் இதை பண்ணக்கூடாது. 500 கேட்டாங்கன்னு எடுத்து கொடுத்துட்டு வந்துடக்கூடாது. கொஞ்சம் யோசிக்கணும். அதே டைம் மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் பண்ணணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய வேண்டுகோள். இன்றைக்கி ஒரு உருப்படியான விஷயம் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். நன்றி நண்பா. மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் அலக்கோல் முருகேஷ்.